இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் யோக பீடம் பக்தி வினோத் தாக்கூர் பகவான் சைத்தன்யரின் பிறந்த இடத்தை கண்டுபிடிப்பதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது மிஸ்டர் தத்தாவுக்கு என்னாச்சு? அவர் இன்னைக்கு பிஷிகிஷனை கைது செஞ்சார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருக்கா உடம்பு சரியில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை, மகனுக்கும் உடம்பு சரியில்லை. அன்னைக்கு கைது செய்ய போனாங்களே அந்த போலீஸ்காரங்களுக்கும் உடம்பு சரியில்லை. பிஷிகிஷன் ரொம்ப சக்தி உள்ள மந்திரவாதி. அவனோட மந்திர சக்தியை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ஓய்வு எடுத்துக்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க டாக்டர், வாங்க. உங்களுக்கு என்னாச்சு மிஸ்டர் தத்தா? தெரியலைங்க, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. அப்ப ஏதோ சீரியஸ் தான். காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கே. எனக்கு மட்டும் இல்லை டாக்டர், என் குடும்பத்தில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிருச்சு. என்ன தம்பி, எப்படி இருக்க? தலை ரொம்ப வலிக்குது. கவலைப்படாத, சீக்கிரமா குணமாயிடுவ. நாக்கு நீட்டு. பீமா பிரசாத், நீ எங்க இங்கே வந்த? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன். அப்ப சரி, உட்காரு. நன்றிங்க டாக்டர். என்ன தம்பி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? சரி, ரெஸ்ட் எடுத்துக்க.
மிஸ்டர் தத்தா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த மருந்தில் பலன் கிடைக்கலன்னா என்ன ஆகுமோன்னு எனக்கே கவலையாக இருக்கு. நான் டாக்டர் ரிச்சர்சனை இன்னைக்கு சந்திக்கிறேன். இது எல்லாமே அந்த மந்திரவாதி பிஷ்கிஷனோட வேலைதான்னு தோணுது டாக்டர். என்ன? கடவுள் அவதாரம்னு சொன்னானே, போன வாரம் கைது செஞ்சீங்களே. ஆமாங்க, அவங்கிட்ட ஏதோ மாய சக்தி இருக்குது. ஆனா அவன் என்னென்ன தந்திரம் செஞ்சாலும் சரிதான், எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் டாக்டர். உங்களோட தீவிரமான கடவுள் பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அந்த பிஷ்கிஷனை பார்த்ததுமே அவன் மந்திரவித்தை செய்கிற மந்திரவாதிங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி மந்திரவாதிங்க ரகசிய சடங்குகள் செஞ்சு அபார சக்தி அடைவாங்க. அவங்க தலைமுடியில தான் அவங்க சக்தி இருக்கு. அவனோட தலைமுடி எவ்வளவு நீளமாகவும் சுருளாகவும் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், கேதார்நாத் பாபு. எனக்கு கூட ஒரு பழைய கதை ஞாபகத்துக்கு வருது. பழைய ஏற்பாடு. ஆமாம், அதுபடி சாம்சனுங்கிறவனுக்கும் தலைமுடியில் தான் சக்தி இருந்தது. ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு டாக்டர். ஏய், நீங்கள் யாரை சிறையில் அழைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா? என்னை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவேன். ஏய், நான் சொல்வது கேட்கிறதா? ஏய், யாரங்கே? என்னையா கம்பிகளுக்கு பின்னே அழைத்து வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு முடிவு கட்டுகிறேன், உங்களை பழிவாங்குவேன். நான் தானடா கடவுள். இங்க பாருங்கடா, கடவுள் கடவுள் வந்திருக்காரு. பாருங்க, கடவுள் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஏய், என்ன ஏளனம் செய்கிறீர்களா? எனக்கு ஒப்பற்ற சக்தி இருக்கிறது. கடவுள் பாரு, கடவுள் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. வேடிக்கை பாத்தியா? மூடர்களே, நான் கடவுளின் அவதாரம் பீஷ்கிருஷ்ணன். என்னையா கூண்டில் ஏற்றுகிறீர்கள்? உங்களை நாசம் செய்து விடுவேன், அடியோடு அழித்து விடுவேன், பழி வாங்கி விடுவேன். ஏய், 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 என்ன இது? ஹலோ மிஸ்டர் தத்தா. வாங்க டாக்டர், வாங்க. குட் டே. வாங்க, உட்காருங்க. நல்லா தேறிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எல்லாம் உங்க ட்ரீட்மெண்ட்னால தான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பாலகிருஷ்ணன் முடியை வெட்டிட்டோம், நீங்களும் குணமாயிட்டீங்க. இல்லைங்க டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட் தான் காரணம். நீங்க சரியான மருந்து கொடுத்ததோட வியாதிக்கான மூல காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஆனால் மிஸ்டர் தத்தா, சில வாரங்களே அவனுக்கு மறுபடியும் தலைமுடி முளைச்சிரும். அவனுக்கு மந்திர சக்தியும் கிடைச்சிடுமே, என்ன பண்ணுறது? அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். வாரத்துக்கு 2 தடவை அவனுக்கு முடி வெட்ட ஏற்பாடு செஞ்சிருவோம். அமாவாசை வர்ற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள அவன் நிரந்தரமா சக்தியை இழந்துருவான், திரும்ப வராது. வெல்கம் மிஸ்டர் டாட்டா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சார். வாங்க, ரூமுக்கு போய் பேசலாம்.
உக்காருங்க. இந்த லெட்டரை எதுக்காக அனுப்பினீங்க? சார், நான் வேலையை ராஜினாமா செய்ய விரும்புகிறேன். அது எனக்கு தெரியும். பட் எதுக்காக? எங்க மகாராணி அரசுக்கு உங்களை மாதிரி திறமையான நிர்வாகிகள் தான் வேணும். நோ நோ, உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா ஜில்லாவுக்கு பிரச்சனை வந்துடும். உங்க ராஜினாமாவை ஏத்துக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க சார், நான் முடிவு செஞ்சிட்டேன். இதை விட உயர்வான ஒரு சேவைக்காக என் உள் மனசு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதை விட நல்லது என்ன இருக்கு? நிச்சயமா ஒரு சேவை இருக்கு சார். அதுதான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு செய்யற சேவை. கடவுளுக்கு சேவை செய்ய எதுக்காக வேலையை விடணும்? என் மனசுல ஒரு லட்சியம் இருக்கு சார். கிருஷ்ண பகவானோட இப்போதைய அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகளை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதுக்காக வேலையை தியாகம் செய்யறதுக்கு என்ன அவசியம்? வேலையை விடுறது ரொம்ப சாதாரண விஷயம் சார். இந்த நோக்கத்துக்காக என் வாழ்க்கையே தியாகம் செய்ய விரும்புறேன். சரி மிஸ்டர் டாட்டா, உங்க வேலையில இருந்து கொஞ்ச நாள் லீவ் மட்டும் எடுத்துக்கங்க. உங்க லட்சியம் முடியட்டும். அதுக்கப்புறம் திரும்பியும் வேலையில சேர்ந்துக்கங்க. விடுமுறையா? எவ்வளவு நாள் லீவு கொடுப்பீங்க? எவ்வளவு நாள் வேணும் நாளைக்கு எடுத்துக்கங்க. அப்படின்னா நிரந்தரமான லீவு வேணும் சார். ஓ, நீங்க உங்க லட்சியத்துல உறுதியா இருக்கீங்க. அப்ப சரி, உங்க ராஜினாமாவை ஏத்துக்கல, ஆனா உங்களுக்கு காலவரை இல்லாத நீண்ட நாள் லீவு தரேன். சார், இன்னைக்கு ஆபீஸ்ல உங்களோட கடைசி நாள்ல? சர்க்கார் பாபு, நான் லீவ்ல தான் போறேன். இன்னைக்கு ஆபீஸ்ல என்னோட கடைசி நாள் ஏன் சொல்றீங்க? இல்ல சார், நீங்க நிரந்தரமா உங்க வேலையை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ராஜினாமா செய்யணும்னு தான் விரும்பினேன். ஆனா லெப்டினன்ட் கவர்னர் அதை ஏத்துக்கல. அவர் என்கிட்ட நீண்ட நாள் விடுமுறை எடுத்துக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாரு. தெரியும் சார், ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் சார். சாதாரணமா யாராவது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாங்கன்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுப்போம். ஆனா இப்ப அதுவும் நடக்கல சார். நீங்க இவ்வளவு வருஷம் நேர்மையா உழைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்குன்னு தனி அங்கீகாரம் எதுவும் கிடைக்கலையே சார். நான் என்னோட தேசத்துக்காக தான் உழைச்சேன். அப்புறம் உங்க எல்லாரோட அன்பும் ஒத்துழைப்பும் எனக்கு ஏராளமா கிடைச்சிருக்கு. அதை விட பெரிய அங்கீகாரம் வேற என்ன இருக்கு? ஆனா இவ்வளவு பெரிய பதவியிலிருந்து நீங்க இப்படி திடீர்னு ராஜினாமா செய்யறதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியலையே சார். இதை விட ஒரு பெரிய சேவைக்காக தான். அப்படின்னா நீங்க வேற ஏதாவது வேலையில போய் சேர போறீங்களா சார்? நான் எல்லாம் வல்ல இறைவனோட சேவையை தான் ஏத்துக்க போறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாருன்னா, இறைவனுக்கு அடிபணியும் சேவகனா இருக்கிறது தான் இந்த உலகத்து உயிர்களோட சரியான இடம் அப்படின்னு சொன்னாரு. அவர் கடவுளுக்கு சமமான ஒருத்தர், அதே சமயம் மாறுபட்டவரும் கூட. அதனால நான் அவருக்கு சேவை செய்ய போறேன். நான் ரொம்ப காலமாவே இந்த சேவையில ஈடுபடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க பெரியவங்க. சீக்கிரம் ஆடுப்பா. போடு போடு. என்ன பாரு? 1 2 6 சரியா இருக்கு. காய நகத்து. வணக்கங்க. என்ன வேணும்? பண உதவி வேணும். பண உதவியா? பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா வாட்ட சாட்டமா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உதவி? நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறதுக்காக விருப்பப்படுறேங்க. அதுக்காக தான் வீடு வீடா ஏறி போய் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா தான் இந்த நோக்கம் நிறைவேறுங்க. ஆமா, புரியுது. கடவுள் பேரை சொல்லி பணம் முடுங்குறீங்களாக்கம். எங்கிட்ட இருந்து காசு கிடைக்காது. அடடே, கேதார்நாத் பாபுவா? இவரு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்ன? இவர் தான் புகழ்பெற்ற மேஜிஸ்ட்ரேட் கேதார்நாத் தத்தா. டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டா? மன்னிச்சிடுங்க கேதார்நாத் பாபு, உங்களை எனக்கு அடையாளம் தெரியல. தயவு செஞ்சு உள்ள வாங்க.
வாங்க 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 வாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உட்காருங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க கேதார்நாத் பாபு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல நீங்க எந்த தப்பும் பண்ணல. பல பேர் இப்படி பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றாங்க. யாரு சரி யாரு போலின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கேதார்நாத் பாபு, சைத்தன்ய மகாபிரபுவுக்கு கோவில் கட்ட போறீங்கல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்க. ஸ்ரீ மகாபிரபு மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் இருந்த இடமும் ம். எங்க இருக்குன்னு தெரியாமவே போயிருச்சுங்க. அப்படியா? இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சோம். அந்த இடம் தான் ஸ்ரீ மகாபிரபுவோட சரியான பிறந்த இடம் நிரூபணம் ஆயிருச்சு. அந்த இடம் எங்க இருக்கு? கிருஷ்ணா நகர்ல இருந்து 10 மைல் தூரத்துல இருக்கு. இப்ப நான் அங்கதான் ஒரு கோயில் கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலை கட்டுறதுக்காக நான் வேணும்னா எங்க ஆபீஸ்ல பணக்கார அதிகாரிகள் கிட்ட இருந்து பணம் சேகரிக்க முடியும். ஆனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எந்தவித ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரையுமே தன்னோட பக்தி கூட்டத்துல சேர்த்துக்க விரும்பினாரு. அதுல நானும் இந்த கோயிலை கட்டுறதுக்காக எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட அவங்களால முடிஞ்ச அளவு பணம் வாங்க முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்தேன். அவங்கவங்க சக்திக்கு ஏத்தபடி யார் எவ்வளவு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்கிக்குவேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அது மூலமா சேவை செய்ய எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அதுதான் என் ஆசை. நான் நிச்சயமா சொல்றேன், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால இந்த கோவில் வேலை நிச்சயமா நடக்கும். நானும் உங்க கூட அங்க வரேன் கேதார்நாத் பாபு. என் நண்பர்கள் எல்லாம் கூட அங்க வர ஆசைப்படுறாங்க. என்னப்பா வரீங்களா? சரி, நாங்களும் உங்களோட வரோம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். ஆ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹரே ராம ராம அந்த வெட்ட வெளியில யாரோ கோவில் கட்ட போறாங்களா? ஹரே நீயே சொல்லுப்பா. நல்ல கதையா அது இருக்க. எப்படி அங்க கோவில் கட்ட முடியும்? ஹரே ராம ராம ஒண்ணுமே புரியலையே. என்ன நான் சொல்றது? ஹரே கிருஷ்ண ஹரே அந்த ஐயாவை கேட்போம். கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே. ஐயா, என்ன கூப்பிட்டீங்களா? ஐயா, இந்த இடத்துல என்ன வேலை நடக்க போகுதுங்க? இங்கயா? இந்த இடத்துல நாங்க ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்காக கோயில் கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கோம். வேற எம்பிட்டோ இடம் இருக்குல்ல, இங்க எதுக்கு கட்டுறீங்க? இது இஸ்லாமியர் கிராமமாச்சே. ஏன்னா இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம். பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட இந்த இடத்த பத்தி சொன்னேன்ல, அதுதான் உண்மை. ஏன்னா எங்க முன்னோர்கள் எல்லாம் இதை பத்தி விவரமா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விவரம் தெரியாதா? இங்க பக்கத்துல தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் இருக்கு. இங்க நதிக்கு அக்கறையில மாயாப்பூர்ல இருக்கு. அந்த இடம் மாயாப்பூர்ல இருக்குன்னு யாரு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. நான் படிச்சு பார்த்திருக்கிற எழுத்துக்கள் சுவடிகள் இதுல எல்லாமே எழுதியிருக்கிறபடி இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம். இப்ப இந்த இடம் இஸ்லாமியர் கிராமமா இருக்கலாம். ஆனா 400 வருஷங்களுக்கு முந்தி இல்ல. பாத்தீங்களா, புராணங்கள்ல எழுதியிருக்கிறது நெசமாவே நடக்குது. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, கலியுகத்துல பொய்யான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு சில அறிவு கெட்டவங்க இந்த மாதிரி போலியான கோவில்களை கட்டுவாங்களாம். நீங்க பக்தி ரத்னாகரை படிச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி கேளுங்க. பக்தி ரத்னாகர் எழுதின ஒரு பேரு ஸ்ரீ நரஹரி சக்கரவர்த்தி தாக்கூர். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் தான் எழுதியிருக்காரு. கங்கையோட கிழக்கு கரையில மாயாப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்தாரு. இது முதல் ஆதாரம். அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அவர் சாந்து காசி கிட்ட போனார்ல, அப்ப அவர் நதியை கடந்து போனதா எங்கேயாவது எழுதியிருக்குதா? சாந்த் காசியோட சமாதி நதியோட கிழக்கு கரையில தான் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதனால இதுதான் 2வது ஆதாரம். அது மட்டும் இல்ல, நான் பழைய ரெக்கார்ட்ஸை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அதுல இந்த கிராமத்துக்கு மாயாப்பூர்னு போட்டிருந்துச்சு. அப்புறமா இஸ்லாமியர் வந்து மியாப்பூர்னு மாத்திட்டாங்க. பேரு சொல்றதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இன்னொரு விஷயம், ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் நவ்தீப்ல இருக்காரு. அவருக்கு இப்ப 140 வயசு ஆகுது. அவர் தான் இந்த யுகத்துல ரொம்ப உண்மையான வைஷ்ணவர். அவரே இங்க வந்து பார்த்துட்டு இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் அப்படின்னு சந்தேகமே இல்லாம சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப வயசாயிருச்சு, அவரால் நடக்கக்கூட முடியாது, தூக்கிக்கிட்டு தான் வந்தோம். கைகால் சரியா இல்லை. ஆனா இங்க வந்ததுமே அவர் ஆனந்தம் தாங்காம குதிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது 4வது ஆதாரம். இப்ப இந்த கலியுகத்துல யாரு கோவில் கட்டி
போலியா பக்தி செய்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி வாங்கப்பா போலாம். இதுதான் கங்கையும் சரஸ்வதியும் சங்கமமாகிற இடம். சரஸ்வதிக்கு இங்க ஜலங்கிரான்னு சொல்லுவாங்க. ஜல் அப்படின்னா தண்ணி, கிரா அப்படின்னா வித்தை, அதாவது சரஸ்வதி தேவி. நவ்தீப்னா 9 தீவுகளின் கூட்டம்னு அர்த்தம். இங்க கிழக்கு கரையில 5 இருக்கு, மேற்குல 4. அதெல்லாம் 8 இதழ்கள் கொண்ட தாமரப்பூ மாதிரி ஒரே தொடரா இருக்கு. நடுவுல இருக்கிற தீவுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு அந்தர்தீப்னு பேரு. அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம். அதை சுத்தி இருக்கிற மற்ற தீவுகளுக்கு என்னென்ன பேருன்னு இப்ப நான் சொல்றேன். அதுதான் சிமந்த துவீப், கோத்ரம் துவீப், மத்திய துவீப், கோலா துவீப், ரித்து துவீப், ஜானு துவீப், மோதாத்ரம் துவீப், அப்புறம் ருத்ரா துவீப். வாங்க, பார்த்து மெதுவா வாங்க. வாங்க பாருங்க, இந்த இடத்துல தான் ஸ்ரீபஷ் தாக்கூரோட வீடு இருந்துச்சு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல இருந்து சுமார் 200 கஜ தூரம் இருக்கும். பாருங்க, இந்த இடம் தானே? ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூட ஸ்ரீபஷ் தாக்கூர், நித்யானந்த பிரபு இவங்கெல்லாம் இறைவனோட நாமத்தை பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் ஸ்ரீபாஷ் தாக்கூரோட வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்ரீபாஷ், நீ யாரை பூஜை செய்கிறாய்? இது என்ன கேள்வி மகாபிரபு? நான் ஸ்ரீ கிருஷ்ணரைத்தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். தங்களுக்கும் தெரியும், இங்கு அனைவருக்கும் தெரியும், அவர்தான் என் தெய்வம் என்று. நீ யாரை வழிபடுகிறாய் என்று உனக்கே இன்னும் புரியவில்லை. சரி, தாங்களே கூறுங்கள், நான் யாரை வழிபடுகிறேன்? நீ யாரை வழிபடுகிறாயோ அவர் உன் கண்முன்னே இருக்கிறார். என்ன ஸ்ரீபாஸ், பார்த்தாயா? பிரபு, தாங்களா பிரபுவே? நமது இறைவனின் நீராடலுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
கங்காதாசனே, உனக்கு நினைவிருக்கிறதா? என்ன நினைவில்லையா? யோசித்துப் பார். வெகு காலம் முன்பு முகமதியர் உன்னையும் உன் குடும்பத்தையும் மதமாற்றம் செய்ய வற்புறுத்தினார்கள். அவர்களிடமிருந்து தப்புவதற்காக கங்கையின் பக்கமாக ஓடினாய். ஒரு படகில் ஏறி நதியை கடந்து விடலாம் என்று நினைத்தாய். ஆனால் கங்கையின் கரையருகே சென்று பார்த்தால் அங்கு ஒரு படகு கூட இருக்கவில்லை. அப்போது நீ உன் மனைவியும் புதல்விகளும் படும் வேதனையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளவும் துணிந்தாய். அச்சமயத்தில் அப்படி நீ தற்கொலை செய்ய முற்பட்ட போது அங்கு நதிக்கரையில் ஒரு படகினை கண்டாய். நீ படகோட்டியிடம், உன்னிடம் என் மதம், இனம், வாழ்க்கை, ஆன்மா அனைத்தையும் ஒப்படைக்கிறேன், அக்கரையில் சேர்த்துவிடு என்றாய். அந்த படகோட்டி யாரென்று உனக்கு தெரியுமா கங்காதாசனே? கங்காதாசன்தான் மகாபிரபுவின் குருநாதர். அவர் மகாபிரபுவின் தந்தைக்கு ஒப்பானவர். வயதில் பெரிய அந்தணர். இந்த சம்பவங்களெல்லாம் இவர் பிறப்பதற்கு முன்பே நடந்து முடிந்தது. இப்பொழுது இவருக்கு அதை பற்றியெல்லாம் எப்படி தெரியும்? இதுதான் மகாபிரபுவின் லீலை.